ரீசெண்ட் டேஸ்ல ஃபெஸ்டிவல் சேல் போயிட்டு இருக்கனால எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் எல்லாத்துக்குமே இருக்கு. குறிப்பா டிவிக்குமே நல்ல பிரைஸ் டிராப் ஆயிருக்கு. அந்த வகையில பாத்தீங்கன்னா எல்லாமே எனக்கு பக்காவா இருக்கிற மாதிரி ஒரு சூப்பரான டிவி வேணும்னு எதிர்பார்க்குறீங்கன்னா இந்த ஒரு TCL Q6C அப்படின்ற மாடல், அதுவும் பிரீமியம் மாடல்னு சொல்றாங்க. அதுவும் கூகுள் டிவி. அதுலயும் குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா QD-MiniLED டிவி இது. ஸோ இன்னும் டீடைலா அன்பாக்ஸ் பண்ணாதான் நம்மளால சொல்ல முடியும். அதனால அதை ஸ்டார்ட் பண்ணலாம். முக்கியமா சொல்லணும் அப்படின்னு நினைச்சது, TCL பாத்தீங்க அப்படின்னா 2032 வரைக்கும் அபிஷியலா வேர்ல்டு வைடு ஒலிம்பிக் அண்ட் பேரா ஒலிம்பிக்கோட பார்ட்னரா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ரோஹித் சர்மா தான் TCLக்கு பிராண்ட் அம்பாசிடராகவும் இருக்காரு. ஏகப்பட்டது கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே 2 ஸ்டாண்ட் இருக்கு. நல்லாவே குவாலிட்டியா இருக்கு மெட்டீரியல். எவ்வளோ பெரிய ரிமோட்டா இருக்கு. இருக்கிற பட்டன் எல்லாமே கொடுத்து 90s ஞாபகப்படுத்துற அளவுக்கான ஒரு ரிமோட்டா இருக்கு. ஸ்டாண்டை ஃபிக்ஸ் பண்றதுக்கான ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா அந்த ஃப்ரீ பேட்டரி வந்துருச்சு. வீடியோ கேபிள் கன்வெர்ட்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. கேபிள்லாம் ஒரு மாதிரி அசிங்கமா இருந்ததுன்னா டைப் பண்றதுக்கு அது இருக்கும் போல. அண்ட் வாரண்டி கார்டு, யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபைனலா பவர் கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம சேனலோட ASMR இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. நிறைய பேருக்கு பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுவீங்க. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சரவெடி வெடிக்கிற மாதிரி வரிசையாக போய்கிட்டே இருக்கு. டிவியை ஃபுல் அண்ட் ஃபுல் டெஸ்ட் பண்ணதில்ல. ஸ்டார்டிங்கே சொல்லிடுறேன், டிஸ்பிளேவும் சவுண்ட் குவாலிட்டியும் வேற லெவலில் இருக்கு. நான் எந்த டிவிக்குமே இது வரைக்கும் சொன்னதில்லை. என்ன ரீசன் அப்படின்றத நீங்கள் உள்ளே பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். ஃபர்ஸ்ட் எப்பயும் போல டிசைன்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டிசைன் அண்ட் பில்டு குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நோட் பண்ணது அந்த பெசல்ஸ் பார்த்தீங்கன்னா நல்ல மினிமம் பெசல்ஸாக இருக்கனால ஒரு ஃபுல் வியூ டிஸ்பிளே கிளியராக வந்து கிடச்சிருந்தது. சைட்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா திக்னஸ் 56 mm கிட்ட இருக்கு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம டிவியை வால் மவுண்ட்லாம் பண்ணுறோம் அப்படின்னா மினிமல் கேப்லேயே வந்து ஈஸியாக பண்ணிக்க முடியும். போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸை பொறுத்த வரைக்கும் ரைட் சைடில் பவர் கேபிள் கனெக்ட் பண்றது கொடுத்திருக்காங்க. அண்ட் அதை தவிர 2 USB போர்ட் கொடுத்திருக்காங்க. இன்டர்நெட்டுக்கான ஈத்தர்நெட் கேபிள் கனெக்ட் பண்றதுக்கான போர்ட்டுமே இருக்கு. 3 HDMI போர்ட் கொடுத்திருக்காங்க. அதுல 1 ERC சப்போர்ட்டோடயுமே வருது. கேபிள் டிவி இல்லாட்டி சேட்டலைட் டிவிக்கான பின்னுமே கொடுத்திருக்காங்க. வயர்டு ஹெட்போன் மாட்டுறதுக்கான AV போர்ட்டுமே கொடுத்திருக்காங்க. அண்ட் ஆடியோக்கான ஆப்டிகல் போர்ட்டுமே இருக்கு. பாட்டம்ல வந்து பவர் ஆன் பண்ண ஆஃப் பண்றதுக்கும் அண்ட் பக்கத்திலே பாத்தீங்கன்னா மைக் ஆன் ஆஃப் பண்றதுக்கான குட்டி ஸ்லைடர் கொடுத்திருக்காங்க. இது எதுக்கு அப்படின்றதையும் சொல்றேன். டிவிக்கு முக்கியமே டிஸ்பிளே தான். டிஸ்பிளேயோட குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இதுல யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய பேனல் டெக்னாலஜி பாத்தீங்க அப்படின்னா 4K Ultra HD Quantum Dot Mini LED பேனல் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. 512 பிளஸ் லோக்கல் டிமிங் இருக்கனால பர்టిక్యులரா ஒரு சில இடத்துல மட்டும் லைட் கண்ட்ரோல் வந்து ஈஸியா பண்ண முடியும். இதுல யூஸ் பண்ணிருக்க பேனல் டெக்னாலஜி மேட் HVA பேனல் டெக்னாலஜி யூஸ் பண்ணிருக்காங்க. வெளியில இருந்து லைட் வெளிச்சம்லாம் வந்து படுது அப்படின்னும்போது அது லைட்டா மேட்டா டிஃப்யூஸ் ஆன மாதிரி இருக்கும். இதனால கிளார் இல்லாம பார்க்கிறதுக்கு டிஸ்ப்ளே இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். பிரைட்னஸ் அண்ட் HDR சப்போர்ட் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இதுல HDR10 பிளஸ் HDR10 சப்போர்ட் இருக்கு. Dolby Vision IQ சப்போர்ட் இருக்கு. HLG சப்போர்ட்டுமே இருக்கு. அண்ட் முக்கியமா IMAX Enhancedமே இருக்கு. ஆட்டோ HDR கன்வர்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. இதனால பிக்சர் குவாலிட்டி இன்னுமே நல்லா என்ஹான்ஸ் ஆகிறத பார்க்க முடியுது. இதுல AI பிக்சர் என்ஹான்ஸ்மென்ட் பண்ணிக்க முடியும். ஆக்சுவலா TCL ஓட AI PQ இன்ஜின் 3.0 பாத்தீங்கன்னா நார்மலா பிக்சல் லெவல்ல போய் ஆப்டிமைஸ் பெட்டரா பண்ணும் அப்படின்றாங்க. எல்லாம் சொல்றாங்க. ரியலா எப்படி இருக்குன்றத நான் சொல்றேன். ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னா டிஸ்பிளேயோட குவாலிட்டி ஓவராலா ஆங்கிள்லாம் பெட்டரா இருக்கு. இன்னும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா ஒரு மூவி பாக்குறீங்க, ஒரு சில இடம் மட்டும் ரொம்ப டார்க்கா இருக்கு, ஒரு சில இடம் பிரைட்டா இருக்கு அப்படின்னா அந்த பிரைட்டா இருக்க இடத்த நல்லா என்ஹான்ஸ் பண்ணிட்டு டார்க்கா இருக்க இடத்துலயும் ஒரு சில டீடைல் மிஸ் ஆகாம உங்களுக்கு காமிச்சிட்டு ஃபுல் டார்க்கா இருக்கிற ஃபீலையுமே வந்து கொடுக்கும். பிரைட்னஸ் லெவலுமே அதிகமா இருக்கனால நீங்க வெளிச்சமா இருக்க இடத்துல டிவி பார்த்தாலும் கூட உங்களுக்கு நல்ல பிரைட்டான டிஸ்பிளே கிடைக்குது. அண்ட் இது மட்டும் இல்லாம டிஸ்பிளேக்குன்னு சில ஃபீச்சர்ஸ் அண்ட் மோட்ஸ்லாம் வந்து கொடுத்திருக்காங்க. சப்போஸ் நார்மலான ஒரு ஸ்போர்ட்ஸ் வீடியோஸ்லாம் பாக்குறீங்க அப்படின்னா மோஷன் என்ஹான்ஸ்மென்ட் இருக்கு. இதனால ஒரு மூவ்மெண்ட்லாம் நடக்குது அப்படின்னா வீடியோ பார்க்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியா இருக்கும். அண்ட் 4K அப்ஸ்கேலிங்குமே வந்து கொடுத்திருக்காங்க. நார்மல் வீடியோமே இன்னும் பெட்டரா உங்களால பார்த்துக்க முடியும். டைனமிக் கான்ட்ராஸ்ட் ஆப்ஷனுமே இருக்கு. இதனால பிக்சர் குவாலிட்டி இன்னுமே நல்லா ஆப்டிமைஸ் பண்ணுது. பிக்சருக்கான ப்ரீசெட் பாத்தீங்க அப்படின்னா ஸ்டாண்டர்ட் வந்து நார்மலா கொடுத்திருப்பாங்க. இல்ல உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வைப்ரண்டா வேணும், இல்ல ஆட்டோ மோட்ல வந்து தானா இடத்துக்கு ஏத்த மாதிரி மாறிக்கணும் அப்படினாலுமே இன்டெலிஜென்ட் நீங்க சூஸ் பண்ணலாம். இல்ல மூவி பாக்குறீங்க, ஸ்போர்ட்ஸ் பாக்குறீங்கன்னா அந்த செட்டிங்ஸை மாத்தி பாத்தீங்க அப்படின்னா அந்த கலர், பிரைட்னஸ், கான்ட்ராஸ்டோட டிஃபரன்ஸ்லாம் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு டிஃபரெண்டா எடுத்து கொடுக்கும். நெக்ஸ்ட் சவுண்ட் அவுட்புட் நான் எதிர்பார்க்காத ஒரு சூப்பரான விஷயம் இதுல நடந்துட்டு இருந்தது. கொடுத்திருக்கிறது பாத்தீங்கன்னா 40 வாட்ஸ் அவுட்புட் இருக்கக்கூடிய ஸ்பீக்கர் செட்டப் வந்து கொடுத்திருக்காங்க. ஸ்டீரியோ ஸ்பீக்கர் லெஃப்ட் அண்ட் ரைட் பாட்டம்ல வந்துருது. அண்ட் பேக் சைடுல ஸ்பெஷலா இதுல சப்வூஃபருமே வந்து கொடுத்திருக்காங்க.
இதனால இது 2.1 சேனல்ல உங்களுக்கு ஒர்க் ஆகும். அண்ட் டால்பி அட்மாஸ் சப்போர்ட்டுமே வந்து இதில் கொடுத்துருக்காங்க. எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகே, நான் எப்படி இருக்குன்னு சொல்றதுக்கு முன்னாடி இந்த சவுண்ட் குவாலிட்டியை கேட்டு பார்த்துருங்க. சவுண்ட் குவாலிட்டி அப்படின்னு வரும்போது நார்மலாக எல்லா டிவிலையும் இருக்க ஸ்டீரியோ ஸ்பீக்கர் செட்டப் மட்டும் இல்லாமல் இவங்க 2.1 சேனல் கொடுத்துருக்கோம் அப்படின்றாங்க. அவங்க சொல்றது படி பார்க்கும்போது 2 ஸ்பீக்கர் செட்டப்போட சேர்த்து சப் ஊஃபருமே செப்பரேட்டாக இதில் கொடுத்துருக்காங்க. ரியலாகவே கேட்குதா ப்ரோன்னு கேட்குறவங்களுக்கு சவுண்டு வேற லெவலில் இருக்கு. நான் கூட மோஸ்ட்லி சொல்லுவேன், சவுண்ட் பார் வந்து நீங்கள் தனியாக வாங்கி வச்சிங்கன்னா தான் அந்த எஃபெக்ட் பெட்டராக இருக்கும்னு. சவுண்ட் பாரே இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா வித் பேஸோட சவுண்ட் குவாலிட்டி பெட்டராகவே இருக்கு. அண்ட் முக்கியமாக சொல்லணும்னா இதில் டால்பி அட்மாஸ் சப்போர்ட்டோட கொடுத்துருக்கனால சப்போஸ் நீங்கள் வாங்கக்கூடிய சவுண்ட் பார்லையுமே டால்பி அட்மாஸ் இருக்கு அப்படின்னும் போது நீங்க டால்பி அட்மாஸ் சப்போர்ட் இருக்கிற மூவிஸ்லாம் பாக்குறீங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு அந்த சரௌண்டிங் எஃபெக்ட்லாம் இன்னும் பெட்டரா சூப்பராகவே இருக்கும். ஓஎஸ் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்கக்கூடிய கூகுள் டிவி ஓஎஸ் தான் கொடுக்குறாங்க. ஆண்ட்ராய்ட் டிவி 12 வந்து ரன் ஆகிட்டு இருக்குது. ஸோ வைஃபை 5 சப்போர்ட்டும் ப்ளூடூத் 5.4 சப்போர்ட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. இதில் ப்ராசர் வந்து TCLோட AIPQ Pro ப்ராசர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரிஃப்ரெஷ் ரேட்டை பொறுத்த வரைக்கும் நேட்டிவ் ரிஃப்ரெஷ் ரேட் 144 ஹெர்ட்ஸும் வேரியபிள் ரிஃப்ரெஷ் ரேட் 240 ஹெர்ட்ஸ் வரைக்குமே உங்களுக்கு ரீச் ஆகும். கேம் பிளே அப்படின்னு வரும்போது கேம் அக்யூமுலேட்டர் இருக்கு. இதனால கேம்ஸ் வந்து இன்னுமே ஸ்மூத்தா கேம் பிளே பண்ண முடியும் அப்படின்றாங்க. அதே சமயம் நார்மலா யூஸ் பண்ணும்போது அந்த ஸ்மூத்னஸ் இருக்கிறது நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. முக்கியமா கண்ட்ரோல் அப்படின்னு பார்க்கும்போது 2 டிஃபரெண்ட் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஒன்னு வந்து TCLக்கான ஹோம் ரிமோட் ஆப்பே வந்து செப்பரேட்டா வந்து கொடுத்துருக்காங்க. இது மூலியமாவே உங்களுக்கு வேணும்ன்ற மாதிரி நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இது ஒரு நல்ல விஷயம் தான். நெக்ஸ்ட் எப்பயும் போல ரிமோட் கண்ட்ரோல் IR பிளஸ் ப்ளூடூத் சப்போர்ட்டோட இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸ்மார்ட் ரிமோட் தான். மைக் பட்டனை பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்க கூகுள் அசிஸ்டன்ட் கேள்வி கேட்டுக்கலாம். பட் இந்த டிவில இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டிவியோட பாட்டம்ல மைக்கை வந்து நீங்க ஆன் பண்ணிட்டு ஜஸ்ட் ட்ரைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும். நீங்க ரிமோட்டே இல்லாம ஜஸ்ட் வாய்ஸ் மூலியமா ஏதாவது சொல்றீங்க அப்படின்ற பட்சத்தில் டிவிலேயே மைக் கொடுத்துருக்காங்க. அந்த மைக் பிக்கப் பண்ணி நீங்க கேட்கக்கூடிய கேள்விக்கு ஆன்சர் பண்ணும். அப்படி இல்லைன்னா யூடியூப் வீடியோலாம் நீங்க கேட்குற வீடியோ வந்து ப்ளே பண்றதுக்குலாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஓவராலா இந்த டிவி எந்த அளவுக்கு இருக்கு, என்ன பிரைஸ், இது ஒர்த்தான்றதை பார்க்கலாம். டிஸ்பிளேயோட குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெஸ்ட்டான குவாலிட்டியில தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் நிறைய ஆப்டிமைஸ் பண்ற மாதிரியுமே ஆப்ஷனோட இருக்கனால நமக்கு வேணுன்ற மாதிரி கஸ்டமைஸும் பண்ணிக்க முடியும். ரெண்டாவது சவுண்ட் குவாலிட்டியுமே பார்த்தீங்க அப்படின்னா எந்த இடத்துலையுமே குறை இல்லாம பெஸ்ட்டா சவுண்ட் குவாலிட்டி வர மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு டிவிக்கு இது 2 ரொம்ப முக்கியம். அது கிளியராகவே இருக்கு. வாரண்டியுமே பார்த்தீங்க அப்படின்னா 2 வருஷம் வந்து மேனுஃபேக்சரிங் வாரண்டி கொடுக்கறதுமே இதில் ஒரு நல்ல ஹைலைட்டாக தான் எனக்கு தோணுது. இதெல்லாம் தவிர பிரைஸ் என்ன, பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி சேல் பண்ணிட்டு இருந்ததை விட இப்போ பிரைஸ் நல்லாவே டவுன் ஆயிருக்கு. நார்மலா 55 இன்ச் இருக்கக்கூடிய டிவி வந்து 52,000 ரூபாய்க்கு சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ 44,000 ரூபாய் பிரைஸ் பண்ணியிருக்காங்க. 65 இன்ச் டிவி வந்துட்டு 71,000 ரூபாய் பிரைஸ் பண்ணியிருந்தது. இப்போ 64,500 ரூபாய் பிரைஸ் பண்ணியிருக்காங்க. 75 இன்ச் டிவி வந்துட்டு 1,15,000 ரூபாய் பிரைஸ் பண்ணியிருந்தது. இப்போ 97,000 ரூபாய்க்கு வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ரியலாவே 55 இன்ச்லாம் ஒரு பெஸ்ட் பிரைஸா இருக்கிற ஃபீல் தான் எனக்கு கொடுக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த TCL டிவி வாங்குறீங்க அப்படின்னா இந்த சில விஷயமும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. TCLோட கிராண்ட் தீபாவளி டமாக்கா கான்டெஸ்ட் நடக்குது. இதுல வின் பண்றவங்களுக்கு ஃபெஸ்டிவல் ரிவார்ட்ஸ் நிறைய கிடைக்கிறது மட்டும் இல்லாம ரோஹித் சர்மாவை நீங்க மீட் பண்றதுக்கான சான்ஸுமே நிறைய இருக்கு. ஸோ இப்போ இந்த தீபாவளி சேல் பாத்தீங்க அப்படின்னா அமேசான் கிரேட் இந்தியா சேல்ல போயிட்டு இருக்கு. இந்த ஆஃபரை பத்தி டீடைலா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம லவுட் டெக் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க.